Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads in prayer. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Loving Heavenly Father, we come to you. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். As we come around your word, Holy Spirit of God, speak to us through your word. Encourage us and strengthen us. பரிசுத்த பிதாவே, உம்முடைய வார்த்தைக்கு நேராக வருகிற எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். Touch and meet every need in Jesus' precious name. Amen. உம்முடைய ஜனங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் தொட்டு நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Today we are going to look from Revelation chapter 3 verses 7 to 13. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தேவ வசனம் வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரை. To the angel of the church in Philadelphia write, these things says, he who is holy, he who is true, he who has the key of David, he who opens and no one shuts, and shuts no one opens. I know your works. See, I have set before you an open door, and no one can shut it. For you have little strength, have kept my word, have not denied my name. Indeed, I will make those of the synagogue of Satan, who say they are Jews and are not, but lie. Indeed, I will make them come and worship before your feet, and to know that I have loved you. Because you kept my command to persevere, I also will keep you from the hour of trial, which shall come upon the whole world to test those who dwell on the earth. Behold, I am coming quickly. Hold fast what you have, that no one may take your crown. He who overcomes, I will make him a pillar in the temple of my God, and he shall go out no more. I will write on him the name of my God and the name of the city of my God, the new Jerusalem, which comes down out of heaven from my God. And I will write on him my new name. He who has an ear, let him hear what the Spirit says to the churches. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். 10ஆம் வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. 12ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலமும் நீங்குவது இல்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் ஆகிய புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். 13ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. Here we see Lord Jesus Christ instructed Apostle John to write 7 letters to the 7 churches in Asia. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசிய கண்டத்தில் இருக்கிறதான சபைகளுக்கு கடிதங்களை எழுதும்படியாக யோவானை ஏவுகிறதை இங்கே பார்க்கிறோம். Here we are looking at the church at Philadelphia. இங்கே பிலதெல்பியா என்கின்ற சபை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். Today we are going to
look at the message he has for this church. இந்த நாளில் இந்த சபைக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த கருத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். You will see this church was a faithful church. இந்த சபையானது விசுவாசம் நிறைந்த ஒரு சபையாய் காணப்படுகிறது. Out of the 7 churches, Lord Jesus Christ had complained about 5 churches. 7 சபைகளில் 5 சபைகளை குறித்து ஆண்டவராக இயேசு புகார் தெரிவித்தார். But this church, he has no complaint. ஆனால் பிலதெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் எந்த விதமான புகாரையும் சொல்லவில்லை. Philadelphia means brotherly love. பிலதெல்பியா என்று சொல்லும்போது சகோதரத்துவ அன்பு என்று அர்த்தம் கொள்ளும். The city was devastated by earthquake several times. அந்த பட்டணமானது பூமி அதிர்ச்சினாலே பல முறை பாதிக்கப்பட்டதாய் இருக்கிறது. Because of the volcanic ash. அங்கே இருக்கிறதான எரிமலைகளின் அந்த தீ குழம்பி நிமித்தமாக It was rich for agriculture. அந்த பூமியானது விவசாயம் செய்வதற்கு நல்ல உகந்த ஒரு இடமாய் காணப்பட்டது. The city stood on the hilltop above. இந்த பட்டணமானது மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணமாய் இருந்தது. The city was famous for wine because there were lot of vineyards. இந்த பட்டணமானது திராட்சை ரசத்திற்கு மிகவும் பேர் போனதாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே நிறைய திராட்சை தோட்டங்கள் உண்டு. They worship the god of wine, god Dionysus. இவர்கள் தியானாள் என்று சொல்லக்கூடிய இந்த மதுபானத்தின் தேவியை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். The church was established in this pagan city. இந்த சபையானது உலக பிரகாரமாய் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே ஸ்தாபிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. This church lasted many centuries. இந்த சபையானது பல நூற்றாண்டுகளாய் நிலைத்து நின்ற ஒரு சபை. We are going to look at Christ's message, and he introduced himself with a title. இந்த சபையை குறித்து அறிமுகம் செய்யும் பொழுது ஆண்டவர் தாமே ஒரு தலைப்பை கொடுத்து சபையை குறித்து அறிமுகப்படுத்துகிறார். Here we see, he says, he who is holy, he who is true, he who has a key of David. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, விசுவாசம் உள்ளவன் எவனோ, தாவீதின் திறவுகோலை உடையவன் எவனோ என்று சொல்லி இதிலே ஆரம்பிக்கிறார். He who opens and no one shuts. அவர் திறக்கிறதை ஒருவனும் மூட முடியாது. He who shuts and no one opens. அவர் மூடுவதை எவராலும் திறக்க முடியாது. He is referring to him with this title, he who is holy. இங்கே என்ன தலைப்பு கொடுக்கிறார்கள் என்றால் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி. This is an Old Testament description of God. We see in Isaiah chapter 6 and verse 3. இது பழைய ஏற்பாட்டினுடைய கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். The seraphims cried, holy, holy is the Lord of hosts. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவர்கள் விளம்பினார்கள். In Revelation chapter 4 and verse 8 we see 4 living creatures don't rest day or night saying, holy, holy is the Lord God Almighty, who is and who is to come. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் அவர்கள் ஓயாமல் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. Christ is holy. கிறிஸ்து பரிசுத்தமாய் இருக்கிறார். Second, we see here, he who is true. சத்தியமுள்ளவர் என்று பார்க்கிறோம். You know, the Greek word as 2 words for true. உண்மை என்கின்ற இந்த பதத்திற்கு கிரேக்க பதத்திலே 2 காரியங்கள் உண்டு. One is true, not false. Another one is true, not fake. அதிலே ஒன்று சரி அல்லது தவறு என்று சொல்வார்களே, அது அந்த பதம் ஒன்று. மற்றொன்று சரியானது தோற்காத ஒன்று என்று அர்த்தம். So here they've used that word. It means that he is true, means he is genuine, he is authentic, he is real. ஆக இங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையானது மிகவும் துல்லியமாக தனித்துவம் வாய்ந்ததாக மிகவும்
விலையேற பெற்றதாய் காணப்படுகிறது. We know that he refers himself, he is a true God. ஆக இங்கே எப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள் என்றால் இவர் சத்தியமுள்ள தேவன் என்று. In Revelation chapter 6 and verse 10 we see, O Lord, holy and true. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவர் என்று. And he refers himself, because he is holy. ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். He cannot tolerate sin. அவரால் பாவத்தை பொறுத்துக்கொள்ள முடியாதவராய் இருக்கிறார். Because he is a true God, there is no place for error or falsehood. அவர் சத்தியமுள்ள தூய்மை உள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அங்க பொய்யுக்கும் பித்தலாட்டத்திற்கும் எந்த விதமான இடமும் இல்லை. The third, he says, he who has the key of David. மூன்றாவதாக சொல்லப்பட்ட காரியம் தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று. What does that mean? அதன் அர்த்தம் என்ன? He is the Messiah, speaking about messianic authority. அவர்தான் மேசியா, மேசியாவின் அதிகாரத்தை உடையவராய் இருக்கிறார் என்பதற்கு அர்த்தம். He possesses the key, means key is the emblem of authority and ultimate control. தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று சொல்லும் பொழுது அவர் இடத்தில்தான் முழு அதிகாரமும் இருக்கிறது என்பதற்கு அர்த்தம். In Isaiah chapter 22 and verse 22 we read, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், the key of the house of David I will lay on his shoulder, so he shall open and no one shall shut, and he shall shut and no one shall open. தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். Here it talks about Eliakim, the son of Hilkiah, who had the keys of David. இங்கே எலியாக்கிம் அவருடைய குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாவீதின் திறவுகோலை குறித்து அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். Who has a key means he had the key to the treasures of the king. திறவுகோல் என்று சொல்லும் பொழுது ராஜாவினுடைய அனைத்து பொக்கிஷத்தையும் உடைய திறவுகோலான ஒரு மனிதனை குறிக்கிறது. He had the authority to open and he had the access to the royal treasury. ராஜாவின் பொக்கிஷத்தின் மீது அவர்களுக்கு மாத்திரமே அதிகாரம் உடையவர்களாக அங்கே செல்வதற்கு இருக்கிற அந்த நபர்தான் திறவுகோலை உடைய நபராய் காணப்படுகிறார். Jesus is the Holy One. It's referred that he has the key of David, means he has access to all the heavenly blessings. That's the title he refers himself to. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று சொல்வதற்கான அர்த்தம் என்னவென்றால் பரலோகத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் அவர் ஒருவரே அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். யாருக்கு பகிர்ந்து கொடுக்கணுமோ அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக. Here he talks about them. He says, I know your works. He knows their works intimately. I've set before you an open door and no one can shut it, for you have little strength. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தேவன் இப்படியாய் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். Here he is saying that they have little strength. This was a small church, but they had power. இந்த பட்டணத்திலே இந்த சபையானது மிகவும் சிறிதாய் காணப்பட்டாலும் ஆனாலும் அது வல்லமை உடையதாய் இருந்தது. He is saying you have little strength. வசனம் சொல்லுது உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். And then he says you kept my word. வார்த்தை சொல்லுகிறது நீ என் வார்த்தையை காத்துக்கொண்டாய் என்று. That means they obeyed God's word. அப்படி என்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் and did not deviate from it. அந்த வார்த்தையை விட்டு அவர்கள் வழி விலகவில்லை. We see they have not denied his name. That's what we see in verse 8. வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அவர்கள் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தள்ளி விடவில்லை. This shows they were loyal to God. They were
true believers. இதுதான் அவர்கள் தேவனுக்கு மிகவும் உண்மை உள்ளவர்கள், உண்மையான விசுவாசிகள் என்பதை காண்பிக்கிறது. And then we see talks about they have persevered. Verse 10 he says, because you've kept my command to persevere. இரண்டாவதாக இந்த வார்த்தைகளிலே நீங்கள் தொடர்ச்சியாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதுதான் விடாப்பிடியாய் தொடர்ந்து அதை செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். This speaks of endurance. இதுதான் விடாமுயற்சி என்று சொல்லுவார்கள். So this church in Philadelphia was characterized by power, obedience, loyalty and endurance. பிலதெல்பியாவில் உள்ள இந்த சபையானது எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்றால் விசுவாசம் உள்ள சபையாகவும் சகிப்புத்தன்மை உடைய சபையாகவும் கீழ்ப்படுகிற சபையாகவும் வல்லமை நிறைந்த சபையாகவும் காணப்படுகிறது. This was a true and faithful church. இந்த சபையானது உண்மையும் சத்தியமும் நிறைந்த ஒரு சபையாய் காணப்பட்டது. God has nothing bad to say to them. இந்த சபையை குறித்து எந்த விதமான தவறான காரியங்களை சொல்ல தேவன் விருப்பப்படவில்லை. You know, in the world, if you look at it, there is no perfect church. உலகத்திலே நாம் பார்க்கும்பொழுது பூரணமான சபை என்று ஒன்று இல்லை பிரியமானவர்களே. No perfect believer. Through this letter, God is speaking to us. இதை ஒத்துவோது கூட நாம் பார்க்கும்பொழுது தேவன் இதை சார்ந்து நம்மோடு கூட பேசுகிறவராய் காணப்படுகிறார். There is no perfect church. There is no perfect believer. இந்த உலகத்திலே ஒரு பூர்ணமான சபையோ ஒரு பூர்ணமான விசுவாசியோ இல்லை. But on this world, there is a faithful and true church. God is speaking to the church. ஆனால் இந்த சபை குறித்து பார்க்கும்பொழுது இவர்கள் உண்மையுள்ள சபையாக உண்மையுள்ள விசுவாசிகளாய் இருக்கிறார்கள் என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார். You know, the church in Philadelphia was a true and faithful church. பிலதெல்பியாவில் இருக்கிற சபையானது உண்மையும் சத்தியமும் நிறைந்த சபையா இருக்கிறது. God set before it an open door. அவர்களுக்கு முன்பதாக தேவன் திறந்த வாசலை வைத்திருந்தார். They had some problem with the Jews. We see in verse 9. அவர்களுக்கு யூதர்களோடு கூட சில பிரச்சனைகள் உண்டு, அதை 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். But they were steadfast and faithful to God. அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நிதானமாய் அதை கையாண்டார்கள். Here we see verse 10, there is a promise. 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு வாக்குறுதியை தேவன் கொடுக்கிறார். Because you have kept my command to persevere, I will also keep you from the hour of trial which shall come upon the whole world to test those who dwell on the earth. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். Actually, this word means because you have persevered, because of your endurance, I'm going to keep you out of the trouble that's going to come upon the whole world. இந்த முழு உலகத்திலும் நீ பொறுமையாக நிதானமாக என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறபடினாலே உலகத்தில் வரக்கூடிய கொடிய காரியங்களிலிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் இவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். He is saying he's going to keep you out of the trouble. I want you to make note of that. இந்த பிரச்சனைக்கு வெளியாக நான் உன்னை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. This is not a local trouble he's talking about. He's saying the trial which shall come upon the whole world. இது ஏதோ சாதாரண ஒரு உள்ளூரில் நடக்கிற பிரச்சனை அல்ல, முழு உலகத்திற்கும் வரக்கூடிய ஒரு கொடிய பிரச்சனையிலிருந்து அவர்களை காப்பதாக. He is talking about the future. அவர் எதிர்காலத்தை குறித்து இங்கே பிரசங்கிக்கிறார். This is during the time of great tribulation. மகா கொடிய காலமாகிய அந்த நேரத்திலே, But it is for a limited time. அந்த கொடிய காலம் கொஞ்ச காலத்திற்கு தான் இருக்கும். It's going to come upon the whole world on unbelievers. அவிசுவாசிகள் எல்லோர் மேலும் உலகம் முழுவதும் இருக்க அனைவர் மேலும் அந்த கொடிய காலம் வரும். What the Holy Spirit is telling through this scripture is God will keep the faithful church out of the time of tribulation
that's going to come upon the whole world. உலகம் முழுவதிலும் வரக்கூடிய இந்த கொடிய காலத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளை, விசுவாசிகளை இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன் என்பதாக. That's what Daniel speaks of the 70th week. அதைத்தான் தானியேல் 70வது வாரம் என்று சொல்லுகிறார். Also you see from Revelation chapter 6 to Revelation chapter 18, sequence of seal judgments, trumpet judgments and bowel judgments is going to be poured on this whole earth. இந்த முழு உலகத்திலும் நியாய தீர்ப்பு எப்படி வரும் என்று சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரம் தொடங்கி 18ஆம் அதிகாரம் வரையில் முத்திரை உடைக்கிறது, எக்காலம் ஊதுகிறது என்று சொல்லி எப்படியெல்லாம் நியாய தீர்ப்பு இந்த உலகத்திலே உண்டாகும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. That's a time of tribulation. அதுதான் சோதனையின் காலம். What Jesus saying to them, because you've endured, I'm going to keep you out from this time of tribulation. நீங்கள் என் வார்த்தையிலே தொடர்ச்சியாய் விடாமுயற்சியாய் இருக்கிறபடினாலே உங்களை இந்த பிரச்சனைக்கு நான் விலக்கி வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். This is also spoken of Jacob's trouble in Jeremiah chapter 30 and verse 7. இது எரேமியாவின் பிரச்சனை என்று சொல்லி 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Also Matthew 24 and verse 21, you see the great tribulation such as not been seen since the beginning of the world until this time, no one nor ever shall be. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஏனெனில் உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாகும். So the time the tribulation is going to come upon this world. இந்த உலகத்தின் மீதான தேவனுடைய நியாய தீர்ப்பு மிக கொடிதா இருக்க போகிறது பிரியமானவர்களே. God is saying He will keep the church out of the time of tribulation. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சோதனையின் காலத்தில் தேவன் சபையை அதற்கு விலக்கி வைப்பதாக. This scripture helps us understand. இந்த வார்த்தைகள் நாம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கிறது. Pre-tribulation rapture. இந்த மகா உபத்திரவ காலம் என்றால் தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்வதாகும். God promised the faithful church deliverance from this time and exemption from this time of tribulation. தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். இந்த மகா உபத்திரவ காலத்திலிருந்து நான் உங்களை விடுவித்து உங்களை இந்த பிரச்சனைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்பதாக. It doesn't say I will protect you through it. I will keep you out from. அதிலிருந்து நான் உங்களை பாதுகாத்து அந்த பிரச்சனைக்கு உங்களை விலக்கி வைப்பேன் என்பதாக சொல்லுகிறார். Verse 11 is saying, behold, I'm coming quickly. Hold fast what you have, that no one may take your crown. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு. We got to hold fast to what we have. நீ உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். For the Lord himself will descend from heaven with a shout, with the voice of an archangel, and with the trumpet of God, and the dead in Christ will rise first. Then we who are alive and remain shall be caught up together with them in the clouds to meet the Lord in the air, and thus we shall always be with the Lord. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 17ஆம் வசனம், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். In Revelation chapter 5 and verse 9 it says, God did not appoint us to wrath. வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறது, நாம் கோபாக்கணைக்கு என்று நியமிக்கப்படவில்லை. Which means God will protect
the faithful church from tribulation. அப்படி என்றால் தேவன் விசுவாசம் உள்ள சபையை எல்லா சோதனை காலத்திலும் பாதுகாப்பார் என்பதாக வாக்கு கொடுக்கிறார். Let's see what he speaks about overcomers, verse 12 and verse 13. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லி 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, He who overcomes, I will make him a pillar in the temple of my God. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலமும் நீங்குவது இல்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். You know, the great and famous people, they have their names written on the pillars in the temple. தேவாலயத்திலே மிகவும் பெரிதான நபர்களுடைய நாமங்கள் அதிலே எழுதப்பட்டிருக்கும் ஆலயங்களிலே. So that's what he is talking about. Our names will be carved on the temple, on the pillars in the temple of God. தேவனுடைய ஆலயத்திலே நம்முடைய நாமங்களை அவர் அங்கே எழுதி வைப்பார் என்று சொல்லுகிறார். And secondly he says, இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், I will write on him the name of my God. என் தேவனுடைய நாமத்தை அவன் மீது எழுதுவேன் என்று சொல்லுகிறார். What does it mean? That you belong to God. அப்படி என்றால் என்ன? நீ தேவனுக்கு சொந்தமானவன் என்று அர்த்தமாகும். This is what the overcomers will be rewarded. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு இவ்விதமான பரிசுகள் வழங்கப்படும். பிரியமானவர்களே, The name of the city of my God, New Jerusalem, which comes down out of heaven from my God. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதான அந்த புதிய எருசலேம் நகரத்தை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். So you're going to have the name of the city of God. That means you are a citizen of heaven. அந்த நாமத்தை நம் மீது தரிப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் நாம் பரலோகத்தின் பிரஜைகளாய் மாறுகிறோம் என்று அர்த்தமாகும். And not only that, he says, write on him my new name. Yeah, what a proof. அல்ல, என்னுடைய புதிய நாமத்தை நான் உனக்கு தரிப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். We have your name on the pillar in the temple of God. நம்முடைய பேரே தேவனுடைய ஆலயத்தில் எழுதுகிறார். Write on the name of my God, he says, and the name of the city of God. And Jesus says, I'll write on him my new name. தேவனுடைய நாமத்தை நான் உன் பேரிலே தரிப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். நகரத்திலே உன் பேரிலே தரிப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, என் புதிய நாமத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்றும் சொல்லுகிறார். This little church in Philadelphia, a faithful church, a church which had power, obedience, loyalty, and endurance and faithfulness. The Lord said, I've set before you an open door. இந்த சிறிய விசுவாசம் உள்ள இந்த பிலதெல்பியா பட்டணத்தில் உள்ளதான இந்த சிறிய சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கீழ்ப்படிந்தவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள், பயபக்தி உடையவர்களாக இருக்கிறபடினாலே நான் உங்களுக்கு இப்பேற்பட்ட நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் தருவேன் என்று சொல்லி. No one can shut the door. If he opens, it is open. When he shuts, it shuts. What he is saying when he says open door means, கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு நான் திறப்பதுதான், மூடுவேன் என்றால் மூடுவதுதான், ஆனால் நானோ உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்றால் அதன் அர்த்தம் என்ன? you have access to all the privileges of heaven. திறந்த வாசல் என்றால் தேவனுடைய சகல ஸ்லாக்கியங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். What a beautiful promise. எவ்வளவு அருமையான வாக்கை தேவன் இங்கே கொடுக்கிறார் பாருங்கள். This is for the faithful church, for the faithful and true Christian believer. இந்த வாக்குறுதி யாருக்கு என்றால் உண்மை உள்ள விசுவாசம் நிறைந்த சபைக்கு தான் தேவன் கொடுக்கிறார். You may say today, I want to become a citizen of heaven. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் பரலோகத்தின் குடியுரிமை பெற்ற பிரஜையாய் மாற வேண்டும் என்று சொல்லி. I want to go to heaven. I want to be with the Lord Jesus Christ. How can I do that? நான் பரலோகத்திற்கு போக வேண்டும், நான் தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும், அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். I'm going to lead you in a simple prayer. நான் உங்களை ஒரு எளிமையான ஜெபத்திற்குள்ளாக நடத்த விரும்புகிறேன். Please repeat this prayer. நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை எனக்கு பின்பதாக நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். Living Heavenly Father, I come to you in the name of Jesus. ஜீவிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் சமூகத்திற்கு வருகிறோம். I realize I am a sinner. Thank you for sending
your Son to die for me on the cross of Calvary. Lord Jesus, cleanse me with your precious blood. I repent of my sins. I accept you, Lord and Savior of my life. Come into my life. அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு பாவி என்று உணர்கிறேன். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி என்னை தூய்மையாக்கும், நீதிமானாக்கும். இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும். உம்மை என்னுடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாய் ஏற்றுக்கொள்கிறேன். என் பெயரை உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதும். என்னை ஆசீர்வதியும், என்னை மறுரூபப்படுத்தும். And use me. In Jesus' name. Amen. என்னை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். If you prayed that prayer, you accepted Lord Jesus Christ into your life, I would advise you to go and attend a local church and be fellowship with them. நீங்கள் இந்த ஜெபத்தை செய்தீர்கள் என்றால் இப்போது நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறியிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு அருகாமையில் உள்ள சபைக்கு சென்று தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை தொடருங்கள்.